முதல்ல இந்த அமேசான் ஜியோகிளிப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம். இந்த 1970ஆம் ஆண்டுகள் பிரேசில் அரசு அந்த அமேசான் காட்டுல மரங்கள் எல்லாம் வெட்டுறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த சமயத்துல மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. அப்போ மிகப்பெரிய புல்வெளிகள் உருவாகியிருக்கு. அப்போ அந்த இடங்கள்ல பறந்த ஹெலிகாப்டர், பிளேன்ல இருந்தவங்க மிகப்பெரிய வடிவங்கள பார்த்திருக்காங்க. வட்டம், சதுரம் போன்ற வடிவங்கள அதோட அளவு மிகப்பெரிய அளவுல இருக்கு. 300 மீட்டர் அகலம், ஒரு கிரிக்கெட் மைதானத்தோட அளவு இப்படி பல இடங்கள்ல இருக்கு. அப்ப அவங்க என்ன நெனச்சிருக்காங்க, சாதாரண அந்த இடங்கள்ல வாழ்ற மக்கள் வரைஞ்சிருக்காங்கன்னு நெனச்சிருக்காங்க. அத பார்த்த ஆராய்ச்சியாளருக்கு ஏதோ விசித்திரமா இருந்திருக்கு. எப்படி இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஓவியங்கள் வரைய முடியும்? இவங்க இந்த இடத்துல தான் யார் இந்த இவ்வளவு நாள் இல்லையே! அப்ப இது யார் வரைஞ்சிருப்பாங்கன்னு பார்த்ததுல தான் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அதோட ஏஜ கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அது 2000 டூ 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட ஓவியங்களா அது இருந்திருக்கு. அப்போ அவங்க அங்க ஒரு மிகப்பெரிய பிரளயமே ஏற்பட்டிருக்கு அந்த ஆராய்ச்சியாளர் மனதுல. காரணம் என்னன்னா, கொலம்பஸ் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. அப்போ அங்க ஒரு நாகரிக மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு அவங்க அப்பதான் அறிஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க எங்க போனாங்க? அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமும், அங்க இருந்த அரசாங்கத்துக்கு இடையில மிகப்பெரிய ஒரு ஷேக்கிங்கான ஒரு நிகழ்வே அங்க நடந்திருக்கு.